வெல்கம் வியூவர்ஸ். அது செப்டம்பர் 30, 2024 ஹைதராபாத், தெலுங்கானா. 29 வயதான ஸ்பந்தனா ஸ்ரீதர், அவங்களுடைய அம்மா நர்முதா மற்றும் அவங்களுடைய பிரதர் கார்த்திக், இவங்க எல்லாருமே சிபிஆர் எஸ்டேட் அப்படிங்கிற ஏரியால இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு வராங்க. ஸ்பந்தனாவுடைய அம்மா நம்ருதா ஒரு டீச்சரா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய பிரதர் கார்த்திக்கும் வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. அப்படிதான் அன்றைய நாள் காலையிலையும் எப்பவும் போல அம்மா பிரதர் அப்படின்னு 2 பேருமே வேலைக்கு கிளம்பி போறாங்க. அன்னைக்கு ஈவினிங் டைம் இப்போ 4 மணிக்கு மேல இருக்கும். தன்னுடைய ஸ்கூல் வேலையை முடிச்சிட்டு பிளாட்டுக்கு வந்த நம்ருதா ரொம்ப நேரமா காலிங் பில் அடிச்சுமே வீட்டுல இருந்த ஸ்பந்தனா கதவை திறக்கல. ஒருவேளை பொண்ணு தூங்கிட்டு இருக்கா போல அப்படின்னு நினைச்சவங்க ஸ்பந்தனாவுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்றாங்க. போன் ரிங் போயிட்டே இருக்கு, ஆனா போனை எடுக்கல. அதனால பதட்டம் அடைஞ்ச நம்ருதா ஸ்பந்தனா ஸ்பந்தனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெயரை சொல்லி கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்பவுமே வீட்டுக்குள்ள இருக்கிற அவங்களுடைய பொண்ணு கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. பட் இப்படி இவங்க கதவை தட்டுற சத்தத்தை கேட்டு நெய்பர்ஸ் எல்லாருமே அங்க ஓடி வந்து என்னாச்சு அப்படின்னு கேக்குறப்ப என்னாச்சு அப்படின்னு தெரியல, என்னுடைய பொண்ணு கதவை திறக்க மாட்டேங்கிறா, நீங்க யாராவது அவ வெளியே போனதை பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த நெய்பர்ஸோ இல்ல நாங்க யாருமே கவனிக்கல அப்படின்னு சொல்றாங்க. கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வழக்கமா வர்ற வேலைக்காரங்களும் காலையில வந்திருந்தாங்க. அவங்களுமே ரொம்ப நேரமா கதவை தட்டி பார்த்தாங்க, ஆனா உள்ள இருந்து கதவை திறக்கல அப்படின்னதுமே திரும்ப போயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, மத்தியானம் உங்களுடைய பெரிய பொண்ணு கூட இங்க வந்து கதவை தட்டுனாங்க, ஆனா அவங்களுமே கதவு திறக்கல அப்படின்னு கிளம்பிட்டாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. நெய்பர்ஸ் இப்படிலாம் சொன்னதை கேட்டு நம்ருதாவுக்கு இப்ப இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. இருந்தாலுமே பதற்றத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இல்ல நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது, ஒருவேளை வீட்டை பூட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க அப்படின்னு நினைச்சு அடுத்து ஸ்பந்தனாவுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு எல்லாத்துக்குமே கால் பண்ணி கேட்கறாங்க. பட் அந்த ஃப்ரெண்ட்ஸும் சரி ரிலேட்டிவ்ஸும் சரி எல்லாருமே ஸ்பந்தனாவை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால பதட்டம் அடைஞ்ச நம்ருதா அங்க இருக்கிறவங்களுடைய உதவியோட கதவை உடைச்சு உள்ள போறாங்க. அப்படி உள்ள போய் பார்த்து அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. எஸ், அவங்களுடைய பொண்ணு ஸ்பந்தனா மிக கொடூரமான முறையில அவங்களுடைய முகம் படு பயங்கரமா சிதைக்கப்பட்ட நிலைமையில ரத்த வெள்ளத்துல மிதந்துட்டு இருந்திருக்காங்க. நம்மளுடைய எஸ்டிஐ நிறைய பேரு யூடியூபுடைய கமெண்ட்ஸ்ல இன்ஸ்டால என்ன டேக் பண்ணி போட சொன்ன இப்ப ரீசெண்டா ஹைதராபாத்ல நடந்த ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்கிற ஒரே ஒரு விஷயம், ப்ரோ எப்படி இந்த மாதிரி எடிட் பண்றீங்க, நீங்க யூஸ் பண்ற இமேஜ் எல்லாம் எங்க இருந்து எடுக்கிறீங்க அப்படிங்கறது தான். நம்மளுடைய வீடியோல யூஸ் பண்றது எல்லாமே ஏஐ யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ற இமேஜஸ் தான். இப்ப எல்லாத்துக்குமே ஏஐ வந்துருச்சு. ஹியூமன்ஸ் பண்ற வேலைகள் எல்லாத்தையுமே அது ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கு. பெரிய பெரிய கம்பெனிஸான கூகுள், அமேசான் கூட லாஸ்ட் இயர்ல 1 லட்சத்துக்கு மேல அவங்களோட எம்ப்ளாயிஸை லே ஆஃப் பண்ணாங்க. அதுக்கான காரணமே இந்த ஏஐ தான். சோ அப்படி நமக்கு நடக்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம தான் காலத்துக்கு ஏத்த மாதிரி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும். ஏஐ வந்து நம்மள ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா அந்த ஏஐயை யூஸ் பண்ற ஸ்கில்ஸை கத்துக்கிட்டாவே போதும். அத எங்க போய் ப்ரோ கத்துக்கிறது அப்படின்னு கேட்டா அதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றதுதான் இந்த 3 hour ஏஐ ட்ரைனிங் ப்ரோக்ராம். உண்மையை சொல்ல போனா இது ஒரு பெய்டு கோர்ஸ், ஆனா நம்மளுடைய சேனல் ஃபாலோவர்ஸ்க்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீயா தர போறாங்க. அதுவும் முதல்ல ரெஜிஸ்டர் பண்ற 1500 பேருக்கு மட்டும்தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ உடனடியா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த ட்ரைனிங்ல 20க்கும் மேற்பட்ட ஏஐ டூல்ஸை கவர் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணும்பொழுது 5000 ஒர்த்தான ஒரு போனஸும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ட்ரைனிங்ல ஜாப் email writing to salary negotiation, data analytics, personal branding, business strategies மட்டும் இல்லாம நீங்க சேல்ஸ், மார்க்கெட்டிங், HR, ஆண்டர்பிரனர் அப்படின்னு எல்லாத்துக்காகவுமே இந்த கோர்ஸ் டிசைன் பண்ணப்பட்டது. இது வரைக்குமே 10 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க இந்த ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணி 3 மடங்கு salary ப்ரமோஷன் வாங்கியிருக்காங்க. ஆல்சோ அவங்க எல்லாருமே 5 out of 5 ரேட் பண்ணிருக்காங்க. சோ இப்படிப்பட்ட ஏஐ ட்ரைனிங் ஃப்ரீயா கிடைக்க போகுது அப்படின்னா எதனால சும்மா விடணும்? சோ உடனே போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மறுபடியுமே சொல்றேன், ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ற 1500 பேருக்கு மட்டும்தான். அதே போல சப்போஸ் நீங்க வீடியோவை லேட்டா பார்த்துட்டு இருந்தா ஆல்ரெடி முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். எதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.
ஸ்பந்தனா அவங்களுடைய பெட்ரூம்ல முகம் கொடூரமா சிதைக்கப்பட்டு ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறாங்க. அப்படி அந்த கோர காட்சியை பார்த்து அதிர்ச்சியான ஸ்பந்தனாவுடைய அம்மா கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. உடனடியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டு கொஞ்ச நேரத்திலேயே போலீஸும் கிரைம் சீனுக்கு வராங்க. கிரைம் சீனை செக்யூர் பண்ணிட்டு அவங்களுடைய விசாரணையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. தினமுமே காலையில ஒரு வேலைக்காரங்க வருவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அந்த வேலைக்கார பெண்ணை விசாரிக்கிறப்ப அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, எப்பயும் போல அன்னைக்கு காலையில தான் வேலைக்கு வந்ததாகவும் அப்படி வந்துட்டு பிளாட்டுக்கு வெளியே நின்று காலிங் பெல்ல அடிச்சதாகவும், ஆனா ரொம்ப நேரமாகியுமே ஸ்பந்தனா கதவை திறக்காததால அவங்க வீட்டுல இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு தான் திரும்ப போயிட்டதா அந்த வேலைக்காரங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இனிமே வேற யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு விசாரிக்கிறப்ப ஸ்பந்தனாவுடைய அக்கா ஜான்வி அங்க வந்திருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அவங்க எதுக்காக அங்க வந்தாங்க அப்படிங்கறத விசாரிக்கிறாங்க. அதுக்கு அவங்களோ தன்னுடைய வீடு அங்க பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னும், அதனால ஸ்பந்தனாவை பாக்குறதுக்காக இந்த மாதிரி நான் அடிக்கடி வருவேன் அப்படின்னும், அதே மாதிரி அன்னைக்கு சரியா மதியம் 2:20 மணி அளவுல அங்க வந்ததாகவும், பட் ரொம்ப நேரமா காலிங் பெல் அடிச்சுமே ஈவன் கால் பண்ணியுமே உள்ள இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல அப்படிங்கறதால ஓகே வீட்டுல யாருமே இல்ல போல அப்படின்னு நினைச்சிட்டு திரும்பவுமே போயிட்டதா சொல்றாங்க. இப்ப அடுத்ததா போலீஸ் ஒருவேளை இது திருட்டுக்காக நடந்த கொலையா இருக்குமா அப்படிங்கிற ஆங்கிள் யோசிக்கும் பொழுது வீட்ல இருந்து எந்த ஒரு பொருளுமே திருட்டு போகல, ஆல்சோ ஃபோர்ஸ்டு என்ட்ரிக்கான எந்த ஒரு தடையுமே இல்ல. அண்ட் ரொம்பவே முக்கியமா ஸ்பந்தனாவுடைய அம்மா வந்து கதவை தட்டும் பொழுதும் சரி, வேலைக்காரங்க கதவை தட்டும் பொழுதும் சரி, அவங்களுடைய அக்கா வந்து கதவை தட்டும் பொழுதும் சரி, வீட்டுடைய கதவு லாக் பண்ணி தான் இருந்திருக்கு. கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்க்கும் பொழுது ஸ்பந்தனா இறந்த நிலைமையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா கதவு எப்படி லாக் ஆயிருக்கும் அப்படிங்கிற டவுட் போலீஸ்க்கு வந்துச்சு. சோ மேபி கில்லர் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபரா இருக்கலாம், அதனால அவங்கள உள்ள அலோ பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற கோணத்துல யோசிச்சாங்க. இப்ப கில்லர் ஸ்பந்தனாவுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளா இருக்கணும், அதே நேரத்துல அவங்களை இப்படி முகத்தை செதைச்சு இவ்வளவு கொடூரமா கொலை பண்ற அளவுக்கு அவங்க மேல கோவமா இருக்கிற ஒரு நபரா இருக்கணும். அப்படி யார் இருக்காங்க அப்படின்னு விசாரிக்கும் பொழுது எஸ் அப்படி ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அது வேற யாரும் இல்ல, ஸ்பந்தனாவுடைய கணவர் தான். எஸ் ஸ்பந்தனா திருமணமானவங்க தான். ஆனா கடந்த சில மாதங்களா ஸ்பந்தனாவும் அவங்களுடைய கணவரும் சில கருத்து வேறுபாடுகள் காரணமா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னும், குறிப்பா 2023 வருடம் ஸ்பந்தனா அவங்களுடைய கணவர் மேலேயே ஹராஸ்மெண்ட், அதாவது தன்னை டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு சொல்லி போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதும் தெரிய வருது. இப்படி இந்த விஷயங்கள் தெரிய வந்ததுக்கு அப்புறமா போலீஸ் ஸ்பந்தனாவுடைய கணவரான 29 வயதான வினய்குமார வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஸ்பந்தனாவுக்கும் வினய்குமாருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு விசாரிக்கிறப்ப ஸ்பந்தனாவும் வினய்குமாரும் ஒரே காலேஜ்ல ஒன்னா படிச்சிருக்காங்க. அப்படி ஆரம்பத்துல ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க அப்புறமா காதலிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா வினய்குமார் ஒரு பிரைவேட் கம்பெனில அக்கௌண்டண்டா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே போல ஸ்பந்தனாவும் ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்பதான் ஓகே படிச்சு முடிச்சாச்சு, வேலையும் கிடைச்சிருச்சு, இனி எதுக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பேருமே அவங்களுடைய காதல் விஷயத்தை வீட்டுல சொல்லி திருமணத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய காதலை ஏத்துக்கிட்ட ரெண்டு பேருடைய பேரண்ட்ஸும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆகஸ்ட் 2022 இரண்டு வீட்டோட சம்மதத்தோட ரெண்டு பேர்த்துக்குமே திருமணமும் நடக்குது. அவங்களுடைய திருமண வாழ்க்கையும் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனா நாட்கள் போக போக ரெண்டு பேர்த்துக்குமே அடிக்கடி சண்டை வர ஆரம்பிச்சிருக்கு. இதனால ஒரு கட்டத்துல அதை பொறுத்துக்க முடியாத ஸ்பந்தனா அப்பதான் வினய்குமார் மேல அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்டையும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி ரெண்டு பேருமே டிவோர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு சூழல்ல தான் ஸ்பந்தனா இப்படி அநியாயமா அதுவுமே கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதும் தெரிய வருது. இப்படி விசாரணை நகர்ந்துட்டு இருக்கிற அதே நேரத்துல போலீஸ் அந்த அபார்ட்மெண்ட்டுடைய சிசிடிவி ஃபுட்டேஜஸையுமே பேரலா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சம்பவம் நடந்த அன்றைய நாள் ஸ்பந்தனாவுடைய பிளாட் பக்கமா போனவங்க அண்ட் சந்தேகப்படும்படியா அந்த அபார்ட்மெண்ட் கிட்ட சுத்திட்டு இருந்தவங்க அப்படின்னு ஒரு 3 பேர் கிட்ட விசாரணை நடக்குது. ஆனா அப்படி விசாரிச்சதுல அந்த 3 பேருக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்கள ரிலீஸ் பண்றாங்க. அது கூடவே ஸ்பந்தனாவுடைய போனையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருந்த கால் டீடைல் ரெக்கார்ட்ஸ் அண்ட் மெசேஜஸ் இது எல்லாத்தையுமே செக் பண்றப்ப சில விஷயங்களை பார்த்து போலீஸ் அதிர்ச்சி அடைறாங்க. அதே போல சிசிடிவி ஃபுட்டேஜஸ் செக் பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அப்படி பாக்குறப்ப போலீஸ் சந்தேகப்பட்ட மாதிரியே ஸ்பந்தனாவுடைய பிளாட் பக்கத்துல ஒரு ஆண் நின்னுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அண்ட் அவன் தான் கில்லர் அப்படிங்கறதும் உறுதியாகுது. பட் அந்த நபர் எல்லாருமே சந்தேகப்பட்ட மாதிரி ஸ்பந்தனாவுடைய கணவர் வினய்குமார் கிடையாது அப்படிங்கிறது இந்த கேஸ்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அப்படின்னே சொல்லலாம்.
அப்ப ஸ்பந்தனாவை யாரு கொலை பண்ணது, அதுவும் எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படிங்கிற அந்த காரணம் தெரிய வரும் பொழுது எல்லாருமே பயங்கரமான ஷாக் ஆனாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஸ்பந்தனா தன்னுடைய கணவரை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்த அந்த இடைப்பட்ட நாட்கள்ல ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. அந்த சமயத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலைக்கும் போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அவங்க கூட ஒர்க் பண்ற மத்த ஃப்ரெண்ட்ஸும் கொலீக்ஸும் வருத்தப்படாத, கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அப்படி ஸ்பந்தனாக்கு ஆறுதல் சொன்னதுல பாலாவும் ஒருத்தன். ஆனா பாலாவோ ஆறுதல் சொல்றேன் அப்படின்னு அது மூலமா ஒரு ஆதாயத்தையும் தேடி இருக்கான். அதாவது பாலா ஸ்பந்தனாவுடைய கொலீக் மட்டும் கிடையாது, அவங்களுடைய கிளாஸ்மேட்டும் கூட. எஸ், இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க. ஆல்சோ ஒரே இடத்துல 10 வருஷமா ஒன்னாவும் ஒர்க் பண்ணிருக்காங்க. எல்லாத்துக்குமே மேல பாலா ஸ்கூல் படிக்கிறப்பவே ஸ்பந்தனா கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிருக்கான். ஆனா ஸ்பந்தனாவோ நான் உன்னை ஒரு ஃப்ரெண்டா தான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னதால பாலாவுமே மூவ் ஆன் ஆகி போயிருக்கான். பட் பல வருஷம் கழிச்சு இப்ப ஸ்பந்தனாக்கு டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சதுமே பட்டு போனதா நினைச்ச தன்னுடைய காதலை மறுபடியுமே ஒட்ட வைக்கிறதுக்கு இது தனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பா அதை நினைக்க ஆரம்பிச்சிருக்கான். பாலாக்கு மறுபடியுமே ஸ்பந்தனா மேல லைட்டா சபலம் ஏற்பட ஆரம்பிக்குது. சோ ஆறுதல் சொல்ற சாக்குல பாலா அடிக்கடி ஸ்பந்தனா கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கான். அதே நேரத்துல அப்ப அவங்களுமே இவங்கிட்ட சகஜமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அத ஒரு அட்வான்டேஜா எடுக்க ஆரம்பிச்ச பாலா ஸ்பந்தனாவை மறுபடியுமே காதலிக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு நாள் பாலா ஸ்பந்தனா கிட்ட உனக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா என்ன கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு ப்ரொபோஸ் பண்ணிருக்கான். அதுக்கு ஸ்பந்தனா இந்த முறையுமே அதுக்கு வாய்ப்பே இல்ல, உன்னை ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பாலாவோ சும்மா விடுற மாதிரி இல்ல, தன்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி தொடர்ந்து அவங்கள வற்புறுத்திட்டே இருந்திருக்கான். இதனால ஸ்பந்தனாவோ இப்பதான் ஒரு டார்ச்சர் கிட்ட இருந்து மீண்டு வந்திருக்கோம். இப்ப மறுபடியும் இன்னொன்னா அப்படின்னு பாலா கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா பாலாக்கோ இப்படி இவங்க தன்னை இக்னோர் பண்றது கூட பெருசா தெரியல. ஆனா கூட வேலை பார்க்கிற மத்த பேர் கூட, குறிப்பா அவங்க இன்னொரு கொலீகோட க்ளோஸா பழக ஆரம்பிச்சதை பார்த்து பாலா ரொம்பவே இன்செக்யூரா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இப்படி தன்னுடைய ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணது, தன்னை விட்டுட்டு இன்னொரு கொலீக் கூட பழகிறத பார்த்த பாலா ஒருவேளை ஸ்பந்தனா அந்த கொலீக தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களோ, அதான் அவர் கூட க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்களோ அப்படின்னு அவங்க கேஷுவலா அவர் கூட பேசுனதை வச்சு இவன் இந்த மாதிரி கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருக்கான். திரும்ப திரும்ப தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். எந்த அளவுக்கு அப்படின்னா அவனுடைய டார்ச்சரை தாங்க முடியாம ஸ்பந்தனா வேலைக்கு போறதை விட்டுட்டு வீட்லயே இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலுமே ஸ்பந்தனா அவங்களுடைய முடிவுல ரொம்பவே உறுதியா இருந்ததால இப்ப பாலா அவங்கள கொலை பண்றதுக்கு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறான். பட் அதுக்கு முன்னாடி கடைசியா ஒரே ஒரு முறை கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சம்பவம் நடந்த அன்னைக்கு காலையில கூட அவங்களுக்கு கால் பண்ணி தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டிருக்கான். அப்பவுமே ஸ்பந்தனா முடியாது அப்படின்னு சொல்லவும் பாலா தன்னுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அன்னைக்கு காலையில டைம் அப்ப 10:30 இருக்கும். நம்ருதா மற்றும் கார்த்திக் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா ஸ்பந்தனா தனியா தான் இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவன் அவங்களுடைய பிளாட்டுக்கு போய் காலிங் பெல் அடிச்சிருக்கான். கதவை திறந்த உடனே கேஷுவலா சாரி கேட்க போன மாதிரி போயிட்டு ஒரு கட்டத்துல கதவை லாக் போட்டுட்டு அவனுடைய பேக்ல மறைச்சு எடுத்துட்டு வந்திருந்த ஒரு பெரிய தம்பிள்ஸ் எடுத்து ஸ்பந்தனாவுடைய முகத்தை வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி அடிச்சு உடைச்சு முகத்தை சிதைக்க ஆரம்பிக்கிறான். அப்ப ஸ்பந்தனா வலியால கத்தி துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இப்ப ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து மாறி மாறி சரமாரியா அவங்கள குத்த ஆரம்பிக்கிறான். அதுல சில நிமிடங்கள்லயே ரத்த வெள்ளத்துல வலியால துடி துடிச்சு இறந்து போறாங்க. ஸ்பந்தனா இறந்து கிடந்த அந்த இடமே ரத்த குளமா மாற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா பாலா அந்த பிளாட்டுக்குள்ள இருந்த அந்த பிளாட்டுடைய சாவியவே எடுத்து கதவை வெளிப்பக்கமா லாக் பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லப்படுது. அன்பார்ச்சுனேட்லி பாலா அங்க வந்துட்டு போனதை யாருமே நோட் பண்ணல. இப்ப பாலா மேல BNS செக்ஷன் 103 கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்துட்டு இருக்கு. இது ரீசெண்டா நடந்த கேஸ் அப்படிங்கறதால இந்த அளவுக்கு தான் இன்ஃபர்மேஷன் வெளியே வந்திருக்கு. சோ மை டியர் STI இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? பாலாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு பொண்ணு தனக்கு இஷ்டம் இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் தொந்தரவு செய்யறது எந்த அளவுக்கு நியாயம்? அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணிட்டு இப்ப ஏமாத்தி இருந்தா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு. அதுக்குன்னு இப்படி பண்ணக்கூடாது. இருந்தாலுமே அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா பிடிக்கல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் இப்படி பண்றதுல என்ன நியாயம் இருக்கு? என்ன பொறுத்த வரைக்குமே இப்ப வர சினிமா முதல் கொண்டு ஒரு பொண்ணை விடாம துரத்தி லவ் பண்ணணும், அந்த பொண்ணு வேணாம் வேணாம் அப்படின்னு சொன்னாலுமே விடாம துரத்திட்டு இருக்கணும், இந்த மாதிரியான காட்சிகளை தான் வைக்கிறாங்க. சோ இதை பாக்குற பசங்களுமே ஓகே இப்படிதான் லவ் பண்ணணும் போல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு சாங்கை கேளுங்க. ஸோ
ஒரு ஜெனரேஷனே இதனால பாதிக்கப்படுறாங்க. இதுதான் முழுக்க காரணம் அப்படின்னு சொல்லல, இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு தான் சொல்றேன். எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், அப்படி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? ஸோ பெண்கள் சொல்ற மாதிரி செக்ஸ் ஆகட்டும், லவ் ஆகட்டும், நோ மீன்ஸ் நோ, எஸ் மீன்ஸ் எஸ். ஸோ எஸ்டிஐ, நீங்க இதுக்கு என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே போல அடுத்தது என்ன வீடியோ வேணும், எந்த கேஸ் பத்தின டாபிக் வேணும் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.